ஸ்விங் ட்ரேடிங் இண்டிகேட்டர் பற்றி தான். ஸோ அந்த ஸ்விங் ட்ரேடிங் இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரேடிங் வியூவில் ஃப்ரீ வெர்ஷன்லேயே நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த இண்டிகேட்டர் எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அந்த இண்டிகேட்டரோட ஒரு பெஸ்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இண்டிகேட்டர் வந்து நமக்கு வந்து எக்ஸாக்டான பை அண்ட் செல் சிக்னல்ஸ் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணும். ஸோ நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம், இந்த இண்டிகேட்டரை வந்து யூஸ் பண்ணிட்டு ஸோ பை இண்டிகேஷன் இருக்கா இல்லை செல் இண்டிகேஷன் இருக்கான்னு பார்த்து அது பொறுத்து நம்ம ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதான். ஸோ ஸ்விங் இண்டிகேட்டர்னு சொல்லிட்டேன். ஸோ இன்ட்ராடே பண்ணுறவங்க இதை வந்து ஃபாலோ பண்ண தேவையில்லை. ஒன் அண்ட் ஒன்லி பார்த்திங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க மட்டுமே இந்த மெத்தட் எப்படி ஃபாலோ பண்ணுவோம், இந்த இண்டிகேட்டர் என்ன, இதோட நேம் செட்டிங்ஸ் என்ன நான் ஃபர்தராக சொல்கிறேன். ஆனால் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க மட்டும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா நிஃப்டியில் எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நிஃப்டியில் இங்கே பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு செல் இண்டிகேஷன் இருக்குது. இந்த செல் இண்டிகேஷன் வந்தோடனே பாருங்கள் மார்க்கெட் ஒரு நல்ல ஃபால் கொடுத்துருக்குது. அகைன் பாருங்கள் இங்கே ஒரு பை இண்டிகேஷன் கிடச்சிருக்கு. பை இண்டிகேஷன் கிடச்சோன்னே பாருங்கள் மார்க்கெட் வந்து நல்ல ரேலியாகி நல்ல அப்சைடு போயிருக்கு. பாருங்கள் அப்சைடு போய்ட்டு மறுபடியும் இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு செல் இண்டிகேஷன் கிடச்சிருக்கு. ஸோ செல் இண்டிகேஷன் கிடச்சிருந்து பாருங்கள் இப்போ வரைக்கும் பாருங்கள் மார்க்கெட்டில் எந்த விதமான ஒரு பை இண்டிகேஷன் வரவே இல்லை. கிளியராக அந்த செல் இண்டிகேஷன் கொடுத்ததுக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ ஆகிருக்கு மார்க்கெட். ஸோ இந்த டவுன் வரைக்கும் வந்துருக்கு பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள் நமக்கு செல் இண்டிகேஷன் எங்கே கிடச்சிருக்குது, அதுலேருந்து பாருங்கள் எந்த விதமான பை இண்டிகேஷன் நமக்கு தரவே இல்லை. ஸோ க்ளீனாக ஒரே ஒரு செல் இண்டிகேஷன் வந்தவனும் நம்ம வந்து நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம், இந்த மாதிரி இண்டிகேஷன் என்ன, இப்போ நமக்கு இங்கே செல் இண்டிகேஷன் கொடுத்துருக்கனால ஸோ ஆப்ஷன் ட்ரேடர் நம்ம என்ன பண்ணியிருப்போம், புட் ஆப்ஷன் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ புட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு நீங்கள் தாராளமாக ஹோல்ட் பண்ணியிருக்கலாம். நீங்கள் எது வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம்னா ஒரு பை இண்டிகேஷன் வர வரைக்கும் நீங்கள் தாராளமாக ஹோல்ட் பண்ணலாம். ஒரு பை இண்டிகேஷன் வந்தால் நீங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க அந்த புட் ஆப்ஷன் இங்கே செல் இண்டிகேஷன் வந்தவங்க நீங்கள் ஒரு புட் ஆப்ஷன் எடுத்து வச்சுப்பீங்க இல்லையா, அதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த சினாரியோவில் பாருங்கள் இங்கே நம்ம செல் இண்டிகேஷன் கொடுத்துருந்து பை இண்டிகேஷன் எந்த இடத்துலையும் வரவே இல்லை. ஸோ நம்ம எடுத்த ட்ரேடை அந்த பொசிஷனை வந்து நம்ம வந்து ஹோல்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கலாம். ஸோ ஒரு லாட் நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். ஸோ ஃபர்தராக இன்னமே பாருங்கள் நம்ம பை இண்டிகேஷன் வரல. ஸோ இன்னமே இந்த இண்டிகேஷன் படி பார்த்தோம்னா இன்னும் பார்த்திங்கன்னா டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து இது பேங்க் நிஃப்டியில் எந்தளவுக்கு ஒர்க் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி எங்கே பாருங்கள் இங்கே ஒரு செல் இண்டிகேஷன் கொடுத்துருக்குது. ஸோ நல்ல ஃபால் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பை இண்டிகேஷன் கொடுத்தோடனே மார்க்கெட் நல்லா அப் ட்ரெண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் பாருங்கள் ஒரு செல் இண்டிகேஷன் வந்தோடனே மார்க்கெட் டவுன் ஃபால் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள் எந்த விதமான ஒரு ஃபேக்கான சிக்னல் ப்ரொவைட் பண்ணவே இல்லை. மார்க்கெட் என்ன தான் இந்த மாதிரி அப் ட்ரெண்ட் அதாவது ரிவர்சல் ஆகிற மாதிரி ஒரு சினாரியோ போயிருக்க மாதிரி இருந்தாலும் இங்கே பாருங்கள் மறுபடியும் பாருங்கள் ஒரு செல் சிக்னல் கொடுத்தோடனே மறுபடியும் நல்ல ஃபால் தான் இருக்குது. ஸோ ஸ்விங் ட்ரேடிங்க்கு நமக்கு இந்த மாதிரி இண்டிகேட்டர் வந்து நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதை பார்த்து நம்ம வந்து ஒரு பொசிஷன் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப நம்ம வந்து கொஞ்சம் தைரியமாக ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு ஆப்போசிட் சைடான டைரெக்ஷனில் இருக்கிற இண்டிகேஷன் ப்ரொவைட் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்க பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணாமல் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பண்ணிட்டே போகலாம். இல்லை தேவையான நமக்கு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா கூட நம்ம வந்து க்ளோஸ் பண்ணலாம். ஆனால் இது வந்து ஸ்விங் ட்ரேடிங் எடுத்து நம்ம வச்சுக்கனால நமக்கு தேவையான லாபம் வந்தாலும் கூட நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பண்ணிட்டே போகிறப்ப நமக்கு வந்து அது கொஞ்சம் பெரிய லாபமாக மாற்றுறதுக்கு இது வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த பை இண்டிகேஷன் வரவே இல்லை. ஸோ நம்ம தாராளமாக நீங்கள் ஒரு வேளை இந்த இடத்துல நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் எடுத்திருந்தாலோ இல்லை இந்த இடத்துல புட் ஆப்ஷன் எடுத்திருந்தாலோ இந்த இண்டிகேஷன் பார்த்துட்டு நீங்கள் இப்போ வரைக்கும் தாராளமாக ஹோல்ட் பண்ணியிருக்கலாம், நல்ல ப்ராஃபிட்டே மேக் பண்ணியிருக்கலாம். ஸோ இது வந்து ஃபின் நிஃப்டியில் எப்படி இருக்காதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபின் நிஃப்டிலும் பாருங்கள் இங்கே நமக்கு ஒரு செல் இண்டிகேஷன் கொடுத்தோடனே ஒரு நல்ல ஃபால் வந்திருக்குது. மறுபடியும் இங்கே ஒரு பை இண்டிகேஷன் வந்தோடனே பாருங்கள் மார்க்கெட் நல்லா அப் ட்ரெண்ட் போயிருக்குது. ஸோ மறுபடியும் இங்கே ஒரு செல் இண்டிகேஷன் ஒரு நல்ல ஃபால் ஆகிருக்குது. இங்கே ஒரு பை இண்டிகேஷன் கிடச்சோடனே மார்க்கெட் வந்து இங்கே பாருங்கள் அப் போய்ட்டு மறுபடியும் டவுன் வர மாதிரி இருந்தாலும் இந்த இண்டிகேஷன் நமக்கு ஆப்போசிட் சைடு இண்டிகேஷன் வரல. ஸோ நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி சில சினாரியோ வரும். இந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. உங்களுக்கு நீங்கள் இப்போ இந்த இடத்துல இண்டிகேஷன் வந்திருக்கு, நீங்கள் பை சைடு நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா இந்த ஆப்போசிட் சைடாக இருக்கிற இந்த செல் இண்டிகேஷன் வரல அப்படின்னா நீங்கள் தைரியமாக ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மறுபடியும் பாருங்கள் அப் ட்ரெண்ட் ஆகி இது வரைக்கும் போயிருக்குது. மறுபடியும் இந்த செல் இண்டிகேஷன் வந்துவிட்டு தான் பாருங்கள் மார்க்கெட் நல்லாவே ஒரு ஃபால் ஆகிருக்குது. ஸோ நீங்கள் கடைசியாக வந்துருக்கு நம்ம செல் இண்டிகேஷன் வந்துருக்கு இல்லையா, இதில் வந்து நீங்கள் புட் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட். ஸோ இது வந்து ஸ்டாக்ஸில் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்குன்னு பார்க்கலாம்.
ஸோ HDFC பேங்க்கில் பாருங்கள், இங்கே பாருங்கள் ஒரு செல் இண்டிகேஷன் கொடுத்தோடனே அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஃபாலு, மறுபடியும் ஒரு பை இண்டிகேஷன் வந்தோடனே ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் போயிருக்குது. மறுபடியும் இந்த செல் இண்டிகேஷன் கிடச்சோடனே மறுபடியும் ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு. இங்கே வந்து செல் இண்டிகேஷன் பாருங்கள், இது வரைக்கும் மார்க்கெட் ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து செல் இண்டிகேஷன், இங்கே வரைக்கும் மார்க்கெட் ஃபாலோ ஆயிருக்கு. மறுபடியும் இங்கே ஒரு பை இண்டிகேஷன் வந்தோடனே மார்க்கெட் நல்லா அப் ட்ரெண்ட் ஆயிருக்கு பாருங்கள். ஸோ அகெயின் இங்கே ஒரு செல் இண்டிகேஷன் கிடச்சோடனே மறுபடியும் அகெயின் ஒரு நல்ல ஃபால். ஸோ எக்ஸாக்டாக இந்த அளவுக்கு வந்து அந்த பை இண்டிகேஷன் செல் இண்டிகேஷனும் கிளியராக ஒர்க் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ அந்த இண்டிகேஷன் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல மூவ் கிடச்சிருக்கு, டவுன் சைட்லையும் சரி அப் சைட்லையும் சரி. ஸோ ஃபைனலாக நமக்கு HDFC பேங்க்கில் ஒரு வந்து பை சைடுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடச்சிருக்குது. ஸோ மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ பை இண்டிகேஷனில் தான் இருக்குது HDFC பேங்க். நெக்ஸ்ட்டு கோட்டக் மஹிந்திரா பேங்க்கில் பார்க்கலாம். ஸோ கோட்டக் மஹிந்திரா பேங்க்கும் அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள், இங்கே பை இண்டிகேஷன் கிடச்சோம் நல்ல அப் ட்ரெண்டு, இங்கே ஒரு செல் இண்டிகேஷன் கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு செல் இண்டிகேஷன் கிடச்சோன்னு நல்ல ஃபால், மறுபடியும் இங்கே ஒரு பை வந்தோடனே நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போயிருக்கு. ஸோ இங்கே நம்ம கொடுத்த செல் இண்டிகேஷன் பாருங்கள், நமக்கு எவ்வளோ தூரம் டவுன் ட்ரெண்ட் கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ ஃபைனலாக நமக்கு ஒரு பை இண்டிகேஷன் கிடச்சி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ICICI பேங்க் பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பை இண்டிகேஷன் கிடச்சோடனே ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு. இங்கே ஒரு இங்கே செல் இண்டிகேஷன் கிடச்சோன்னு நல்ல டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு. மறுபடியும் இங்கே பை இண்டிகேஷன் வந்தோடனே ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் போயிருக்குது. இங்கே பாருங்கள், லாஸ்ட்டாக நமக்கு செல் இண்டிகேஷன் வந்திருக்கு. அந்த செல் இண்டிகேஷன் வந்ததுலேருந்து நல்ல டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு பாருங்கள். ஸோ கிளியராக நமக்கு வந்து ஒரு பை சிக்னலும் செல் சிக்னலும் வந்தோடனே இது எந்தளவுக்கு ஒர்க் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ஸ்விங் ட்ரேடிங் மட்டுமே யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா. டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து இண்டெக்ஸ் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ண போகிறீங்கனாலும் சரி, இல்லைனா இந்த மாதிரி ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக அந்த HDFC பேங்க், கோட்டக் பேங்க், ICICI பேங்க், இல்லை வேறு எந்த ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய டைம் ஃப்ரேம் முக்கியமாக சொல்கிறேன் கேளுங்க, 1 hour டைம் ஃப்ரேம் தான் ஃபாலோ பண்ணணும், சரியா. ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து நீங்கள் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங் வரப்போ இப்போ மோஸ்ட்டெல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸை விட ஸ்டாக்ஸ் எல்லாம் பண்ணது தான் மெயினாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு பெட்டரான ஆப்ஷன் கூட. ஏன்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த வாலட்டிலிட்டி பயங்கரமாக இருக்கனால சில டைம் பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு அந்த எமோஷனல் கண்ட்ரோல் இருக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் எதாவது ட்ரைல் பண்ணுவாங்க, இல்லை ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு கூட வந்துருவாங்க. ஸோ அந்தளவுக்கு அந்த வாலட்டிலிட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாக்ஸில் நமக்கு இருக்காது. ஸோ ஸ்விங் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா பக்காவாக நீங்கள் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஸ்டாக்ஸில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுவும் இந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் சொல்கிறது மெயினாக இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக நீங்கள் வந்து ஸ்டாக்ஸில் வச்சுக்கோங்க. ஸோ எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் சரி ஸ்டாக்ஸில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இந்த மாதிரி எதாவது இண்டெக்ஸ் ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் வந்து செகண்ட் சாய்ஸாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா இதோட நேம் பாருங்கள், பிவட் ஹை லோ பாயிண்ட்ஸ்ன்னு இருக்கும், சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள், நீங்கள் ட்ரேடிங் வியூவில் இண்டிகேட்டர்ஸ் டேப் வந்துட்டு சர்ச்சில் போயிட்டு பிவட்ஸ் ஹை லோ பாயிண்ட்ஸ் இதை டைப் பண்ணுங்கள். ஆத்தர் நேம் பார்த்தீங்கன்னா லோன்சம் தி ப்ளூன் இருக்கும், இதுதான் ஆத்தர் நேம். ஸோ இண்டிகேட்டரில் சர்ச் பாரில் வந்துட்டு பிவட் ஹை லோ பாயிண்ட்ஸ்னு டைப் பண்ணிட்டு ஆத்தர் நேம் இந்த லோன்சம் தி ப்ளூன் இருக்கும், அந்த இண்டிகேட்டர் எடுத்துக்கோங்க, சரிங்களா. எடுத்துகிட்டு செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் பாஸ் ரைட் பாஸை 50-15 கொடுத்துக்கோங்க. இந்த செட்டிங்ஸும் ரொம்ப முக்கியம். லெஃப்ட் பாஸும் ரைட் பாஸும் 50-15 கொடுத்துக்கோங்க. ஸ்டைலில் இந்த ஷேப்ஸ் எல்லாமே ஆனில் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், சேவ் டிஃபால்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இண்டிகேட்டர் இப்போ நான் சொன்ன செட்டிங்ஸ் போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டான ஒரு இந்த மாதிரி சிக்னல்ஸ் உங்கள் சார்ட்லேயும் உங்களுக்கு ப்ரொவைட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டிவ் டூலாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரியல் ட்ரேட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டாக்ஸில் பண்ண பாருங்கள். ஸ்டாக்ஸில் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறது தான் ஒரு பெட்டரான ஆப்ஷன் ஆகும். ஸோ ஸ்டாக்ஸில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செகண்ட் சாய்ஸாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, வேறு எந்த இண்டெக்ஸ்னாலும் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா. ஸோ நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன். நிறைய அப்டேட்ஸ் நம்ம வந்து கொடுப்போம். நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேன் பேஸ் பண்ணி தான். ஸோ கேன் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து வீக்லிக்கும் சரி மந்த்லிக்கும் சரி நம்ம வந்து மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து என்னென்ன லெவல்ஸ் வீக்லிக்கு சரி மந்த்லிக்கு சரி நம்ம ரொம்ப அக்யூரேட்டான லெவல்ஸ், டார்கெட் லெவல்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனல் ட்ரேட் பண்ணுறவங்களும் சரி, இல்லை வீக்லி பேசிஸில் அந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறவங்களும் சரி, இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கும் சரி,
எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம கோர்ஸோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கோத்ரூ பண்ணி பாருங்கள். ஸோ அதில் ஏதாவது வந்து உங்களுக்கு என்கொயரி பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.